கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இந்திய தேசியத்தின் இரண்டாம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது. இந்திய தேசியத்தின் இரண்டாம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது. இது தவறானது. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். இது சரியானது. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். சரியானது. எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? 1904. எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? 1904. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கருத்து: வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. காரணம்: தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏயின் சரியான விளக்கம் ஆர் ஆகும். கருத்து: வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. காரணம்: தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏயின் சரியான விளக்கம் ஆர் ஆகும்.